ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஒரு குடும்ப கதை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைப்பட்டாலும் குற்றம், கால்பட்டாலும் குற்றம். வாணி புதிதாக திருமணமாகி பல கனவுகளுடன் புகுந்த வீட்டிற்கு சென்றாள். புகுந்த வீட்டில் அனைவரும் அன்புடன் பழகினார்கள். புகுந்த வீட்டில் இவ்வளவு அரவணைப்பு இருக்கிறது என்று மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள். இவையெல்லாம் சில காலம் என்று வாணிக்கு தெரியவில்லை. மாதங்கள் பல கடந்தன. மாமியாரின் உண்மை முகம் தெரிய ஆரம்பித்தது. வாணி காலையிலே எழுந்து வீட்டு வேலைகள் எல்லாம் செய்துவிட்டு அலுவலகம் சென்று விடுவாள். காலையிலே எழும்போதே பிரச்சனை தொடங்கிடும். தாமதமாக எழுந்திருக்கிறாய், பாத்திரங்கள் கழுவினால் பாத்திரம் கழுவும் சத்தம் கேட்காமல் கழுவு என்று மாமியார் சண்டை செய்வாள். என்றாவது ஒரு நாள் நேரம் இல்லை, இட்லி மாவோ தோசை மாவோ கடையில் வாங்கினால் அந்த வீடே அதிரும். மன அமைதிக்காக சிறிது நேரம் தொலைக்காட்சி பார்த்தால் கூட ஆம்பளைங்கள் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், பெண்களுக்கு இங்கே என்ன வேலை என்பாள். சமைத்து துவைப்பது அனைத்திலையும் குறை கொண்டு பிடித்து கொண்டே சண்டை செய்வாள் மாமியார். வாணி மிகவும் பொறுமையாக போவாள். கைப்பட்டாலும் குற்றம், கால்பட்டாலும் குற்றம் என்பது போல நடத்தப்பட்டாள். உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் வாணியை அனைத்து வேலைகளையும் செய்வாள். கோடை விடுமுறையில் வாணியின் நாத்தனார் பிறந்த வீட்டிற்கு வந்தாள். வாணி நாத்தனாரை அன்போடு வரவேற்றாள். மாமியாருக்கு தக்க பாடம் புகட்ட இதுதான் சரியான நேரம் என்று முடிவு செய்தாள் வாணி. அதிகாலையிலே எழுந்து தேநீர் தயாரித்து நாத்தனார் அறைக்கு கொண்டு சென்றாள். நாத்தனார் உறங்கிக் கொண்டிருந்தாள். நாத்தனாரை எழுப்பி தேநீரை கொடுத்தாள் வாணி. 6 மணிக்கு மேல் உறங்காதீர், அத்தைக்கு பிடிக்காது என்று மாமியாரின் காதில் விழும்படி கூறினாள் வாணி. காலை உணவு தயாரிக்க வாணி தயாரானாள். நாத்தனாரோ, அண்ணி எனக்கு உணவு வேண்டாம், நான் உணவகத்தில் சொல்லி இருக்கிறேன், வரும் என்றாள். வெளியில் வாங்கினால் அத்தைக்கு பிடிக்காது வாணி. மாலை வேளையில் நாத்தனார் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தாள். வாணி நாத்தனாரிடம் சென்று, பெண்கள் ஆண்கள் இருக்கும் இடத்தில் தொலைக்காட்சி பார்க்க கூடாது, வாருங்கள் அறையில் சென்று பேசிக் கொண்டிருக்கலாம் என்றாள். நாத்தனார் வாணியை பார்த்து கத்தினாள். நான் எது செய்தாலும் தவறு தவறு என்கிறீர்கள் என்று சண்டை போட்டாள். ஐயோ, நான் நீங்கள் செய்வதை குறை கூறவில்லை. நான் இந்த வீட்டிற்கு திருமணமாகி வரும்போது அத்தை என்னிடம் குடும்பம் பெண் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், நம்ம குடும்ப கௌரவத்தை பெண்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று கூறினார்கள். அதனால்தான் உங்களிடம் கூறினேன். தவறாக இருந்தால் மன்னித்து விடுங்கள் என்றாள் வாணி. சிறிது நேரம் கழித்து வாணி நாத்தனாரிடம் சென்று, அண்ணி, நான் சொன்ன யோசனை எப்படி? இனிமேல் எங்கள் அம்மா உங்களை தொந்தரவு செய்ய மாட்டார்கள், நீங்கள் சுதந்திரமாக இருங்கள் என்றாள் நாத்தனார். நீங்கள் 2 பேரும் கூட்டு களவாணிகளா? நான் எல்லாவற்றையும் காதில் வாங்கிவிட்டேன் என்று கதவின் வெளியிலிருந்து கூறினாள் மாமியார். இருவரும் அறையிலிருந்து வெளியே வந்தனர். மருமகளே, என்னை மன்னித்துவிடு, நீயும் எனக்கும் மகள் போலத்தான், இந்த வீட்டில் நீ சுதந்திரமாக இரு என்றாள் மாமியார். மூவரின் முகத்திலும் மகிழ்ச்சி கலந்த புன்னகை. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். Thank you for watching.